வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் பாசிட்டிவ் மைண்ட் செட் அண்ட் அவர் ரொட்டீன்ஸ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். பாசிட்டிவ் மைண்ட் செட் அப்படின்னு சொன்னாலே முதல்ல மைண்ட் செட் என்றாலே அது மனப்பான்மையை வளர்த்து கொள்வது இயலும். எப்படி எந்த விஷயத்துலலாம் சிறப்பான மனப்பான்மை எண்ண ஓட்டங்கள் நம்மளுடைய கண்ணோட்டம் ஒரு விஷயத்தை பற்றி அனுமானிக்கிற ஒரு சிறப்பான கண்ணோட்டம் எப்படி இருக்கும்னு சொன்னால் அது ஒரு 10 வயசில் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். எல்லாரும் நம்மளுக்கு ஆசையாக தான் இருப்பாங்க, நம்மள சண்டை போட மாட்டாங்க அப்படின்னு நார்மலாக குட்டி பசங்கள்லாம் புரிஞ்சுக்கிறது. ஏன்னா எல்லாமே ஏற்புடையதாகும், தனக்கு சாதகமாக இருக்கிறதா மட்டும்தான் அந்த வயசில் புரிஞ்சிக்க முடியும். ஒரு 30வது வயசில் வரும்பொழுது என்ன இருக்கும், அதாவது அடலசன்ஸ்லாம் தாண்டி அடல்ட்ஹுட்டில் வரப்போகுது. நம்மளுக்கு சாதகமாகவும் நம்மளுக்கு ஃபேவரபுளாகவும் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஃபேவரபிள் இல்லாமல் அன்ஃபேவரபுளாகவும் சொல்லுவாங்க. இம்பாசிபிள் டாஸ்க்கு கூட முடியும்னு சொல்லி நம்மக்கிட்ட பேசுவாங்க. அப்படின்றது ஒரு 25 வயசில் நம்மளுக்கு நல்லா புரிஞ்சிடும். அது அப்போ என்னாச்சு, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மனப்பான்மை அப்பொழுது இருக்கும். ஓஹோ எல்லாருமே இப்படி தான் போல அப்படின்னு நினைப்போம். இட் இஸ் அ வே ஆஃப் ஃபார்மிங் அன் ஒப்பீனியன். ஆனால் அந்த ஒப்பீனியன் எப்படி இருக்கணும், அது ஏற்புடையதாக இருக்கணும், பொதுநலம் கருதுவதாக இருக்கணும். தன்னுடைய சுயசார்புக்கு ஏற்ப மனப்பான்மையை வளர்த்துக்கிட்டா அதில் நிறைய பாசிட்டிவ்னஸ் அதில் பார்க்க முடியாது. தனக்கு முடியறது தான் இருக்கணும். அப்போது எஃபர்ட் போட்டால் தான் முடியலன்னு தெரியும். அப்போது எஃபர்ட் போடுறதுக்கு இவ்வளோ முயற்சி செய்யணும். எஃபர்ட் போடுறது ஒரே ஒரு 40 பேஜ் நோட்டை தூக்கி பக்கத்தில் வைக்கிறது ஒரு எஃபர்ட்டா, இல்லை நம்மளோட ஸ்கூல் பேக் அத்தனையும் தூக்கி பக்கத்தில் வைக்கிறது எஃபர்ட்டா அப்படின்னு பார்த்தா நம்மளோட என்டையர் டைம் டேபிள் வச்சிருக்கிற ஸ்கூல் பேக்கை பக்கத்தில் தூக்கி வைக்கிறது தான் எஃபர்ட்டு. ஒரே ஒரு 40 பேஜஸ் நோட் இருக்கே, ரஃப் நோட் இருக்கே, அதை மட்டும் எடுத்து கீழே வைக்கிறது போய் அது பேர் எஃபர்ட் இல்லை. இட் இஸ் ஆல்சோ அன் ஆக்ஷன், பட் இட் இஸ் நாட் கன்சிடர்ட் ஆஸ் அன் எஃபர்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அதுபோல் ஒரு சிறப்பான செய்திகளை நிறைய சேகரித்துக்கணும், அது ஏற்புடையதாக இருக்கணும், அது எல்லாமே என்ன இருக்கணும், நேர்மறை கருத்துக்களை கொண்டதாக இருக்கணும். அப்படி தான் நம்மளை பழக்கப்படுத்திக்க முடியும். அப்படி இருந்தால் தான் நம்மக்கிட்ட வரக்கூடிய எல்லா செய்திகளையும் நம்ம சீர்தூக்கி பார்த்து எது சரி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பொதுவாக மைண்ட் செட்டுக்கும் பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு கொடுக்குற ப்ரீஆம்பிள். இதை பற்றி தான் நம்ம இத்தனை எபிசோடில் பேசியிருக்கோம். ஆனால் இந்த பாசிட்டிவ் மைண்ட் செட் நிறைய விஷயங்களில் நம்மளால் வளர்த்துக்க முடியும். அப்படின்னா படிக்கிறது, டுவர்ட்ஸ் எஜுகேஷன், டுவர்ட்ஸ் ஸ்டடீஸ், டுவர்ட்ஸ் அவர் ஃபோக்கஸிங் மைண்ட், அதெல்லாம் நம்ம வளர்த்துக்க முடியும். அதுபோல் சின்ன பிள்ளைங்களே என்ன பண்ணுறாங்க, என்விரான்மெண்டல் பொல்யூஷன், என்விரான்மெண்டல் சயின்ஸ் அப்படின்னு நம்ம ஒரு பாடங்களை படிக்க துவங்குறோம். அந்த என்விரான்மெண்டல் சயின்ஸ் என்ன பண்ணோம், அதில் நம்மளோட சுற்றுச்சூழலை எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கணும். அது ஒரு பள்ளிக்கூடம் படிக்கிற குழந்தைகள் ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுலேருந்து, அதாவது 8, 9 இல்லைன்னா அந்த ரொம்ப லேட்டர் பாயிண்ட்னு சொன்னால் 10வது வயசுலேருந்தே சுற்றுச்சூழல் பாதுகாப்பை பற்றி பிள்ளைங்களுக்கு தெளிவாகவும் சிறப்பாகவும் நல்ல இன்டெப்த்து கூட முதல்ல சொல்லி கொடுத்துட்டு வரலாம். நிதானமாக we can accumulate the knowledge, we can accumulate the informations to be fed into their mind அப்படின்றத நம்ம வச்சுட்டா நிச்சயமாக நிறைய விஷயங்களை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். அதனால் என்விரான்மெண்டல் பொல்யூஷன்றது என்ன, அதை பற்றியும் சிறப்பாக பார்த்தோம். அதாவது என்ன, ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், அதுக்கப்புறம் என்ன நிலம், நீர், நெருப்பு அப்படின்னு சொன்னால் நம்ம இருக்கிற பூமியை கூட நம்ம பொல்யூட் பண்ணுறோம் அப்படின்லாம் சொன்னோம். அப்போ எல்லாத்தையும் பொல்யூட் பண்ணும்பொழுது அதுக்கெல்லாம் பொல்யூட் பண்ணுறது இதெல்லாம் நம்ம பிரச்சனையை பற்றி சொல்லிட்டு இருக்கிறோம். பிரச்சனையை சொல்கிறத காட்டிலும் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்லணும் இல்லையா. ஒரு விஷயத்தில் நம்ம தீர்வு சொல்ல முடியும். முதல்ல கிளீன்லினஸ் இஸ் நெக்ஸ்ட் டு காட்லினஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை பிள்ளைங்களுக்கு வளர்த்து கொடுக்கணும். அதெல்லாம் பரவாயில்ல, அங்கே தான் குப்பை போடக்கூடாது, வீட்டில் போடலாம். வீட்டில் தான் போடக்கூடாது, ஸ்கூலில் போடலாம். ஸ்கூல்லையும் போடக்கூடாது, வீட்லேயும் போடக்கூடாது, ரோட்டில் எல்லாம் எந்த குப்பையை வேணால் போடலாம். we can make the road dirtiest ரோடாக மாற்ற முடியும் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. கிளீன்லினஸ்ன்னு சொன்னால் அது எங்கேயும் எப்பொழுதும் எல்லா காலத்திலும் எல்லா நேரங்களிலும் சுத்தமாக இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதுக்கு அது எல்லாரோட முயற்சியும் அதில் இருக்குது. ஒருத்தர் மட்டும் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்க மாட்டாங்க. நம்மளும் சேர்ந்து க்ளீனாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணோம், we should give our part of contribution, அதையும் நம்ம கொடுக்கணும். கான்ட்ரிபியூஷன் சொன்னாலே நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, அதில் we are also one of the part அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த அடிப்படையில் யோசிக்கும் பொழுது நிலம் மாசுபடுகிறது. எப்படி எல்லா விதமான குப்பையும் ஒரு இடத்துல கொண்டு நம்ம சேர்த்து வச்சிடுறோம், அந்த இடம் பாழா போயிடுறது. ஏன்னா அப்புறம் நிலம் பயிர் பண்ணுறோம், அதுக்கு நிறைய கெமிக்கல் உரம் எல்லாம் போட்டுடுறோம். ரசாயன உரங்கள் அதிகபட்சமாக இருக்கும் பொழுது கொஞ்ச நாள் கழிச்சு அந்த நிலம் என்ன பண்ணுறது, பயிர் பண்ணுறதுக்கு பயிர் விளைச்சலை தராத பேரன் லேண்டாக மாறி போயிடும்.
ஆனால் அது சரி, இது எப்படி நிலம் தூய்மைப்படுத்தணும், என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் 3 அல்லது 4 மாதங்கள், அட் த மோஸ்ட் 6 மாதத்தில் மீண்டும் அந்த என்ன பண்ணலாம், அந்த நிலத்தை நல்லபடியாக பயிர் பண்ணக்கூடிய மரமாக நம்ம நிலமாக அதை மாற்ற முடியும். அது எதை போல செய்யணும் அப்படின்னு கேட்டால், தழைகள் மட்டுமே கிடைக்கக்கூடிய சில மர வகைகள் இருக்கு. மரம் இல்லை, அதெல்லாம் செடி தான், பெரிய செடியாக வளரும். பெரிய செடியாக வளரும். அந்த அந்த மரத்தில் அந்த மாதிரி அந்த செடி பெரிய செடியாக வளரக்கூடியதில் அதனோட தழை, கம்பு, அதனோட வேறு, அதில் கிடைக்கக்கூடிய சில பூக்கள், அது ஒரு ஒரு ப்ராடியூஸில் சிலப்போ பூ வரும் அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே என்ன ஆகும், நல்லபடியாக அந்த பூமிக்கு உரமாக மாறும். பூமிக்கிட்டேருந்து நம்ம ஒரு வார்த்தை சொன்னோம், அது வந்து உபயோகப்படுத்தக்கூடாத வார்த்தை தான், பேரன் அப்படின்னு. அது போல் சொல்லக்கூடாது. பூமி தாயை பார்த்து அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தக்கூடாது. இருந்தால் நம்மளுக்கு புரியணும் இல்லையா, ஹவு இட் இஸ்னா. அதை தமிழில் சொல்கிறத காட்டிலும் ஆங்கிலத்தில் சொல்கிறதே சிறப்பு அப்படின்னு நினச்சி தான் அந்த வார்த்தையை சொன்னோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், பூமி தாய்கிட்ட மண்டிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கும்பொழுது இந்த மாதிரி பச்சை இலைகளை மட்டுமே, தழைகளை மட்டுமே சிறப்பாக வளர்க்கக்கூடிய சில பெரிய செடி வகைகள், அதுவே என்ன செடி கொடி அதில் எல்லாமே இருக்கும்னு கேட்டால் 3 மாதம் முதல் 4 மாதம் வரை அதை நல்லா செழிப்பாக வளர்த்து விடுறது. அதுக்கு என்ன வேணும், ஒரு தண்ணியும் நல்லபடியான காற்றும் போதுமான அளவுக்கு சாதாரண உப்பு, நம்ம ரசம் சாம்பாருக்கெல்லாம் போடுறோமே அதுபோல் உப்பு போட்டு நல்லபடியாக வளர்த்து விட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 4 மாதத்தில் 100 நாளைக்குள்ள நல்லபடியாக பிரமாதமாக வளர்ந்துடும். வந்த உடனே ஒன்றும் செய்ய வேண்டாம், அது அப்படியே நல்லபடியாக வெட்டி அதே நிலத்தில் போட்டு மறுபடியும் அதுக்கு என்ன தண்ணியை பாய்ச்சி 100 வாட்டி உழடுது. உழுதுட்டா அது எல்லாம் என்ன பண்ணோம், அந்த ஜலத்தில் ஈரத்தில் மக்கி போயிடும். அகைன் மறுபடியும் அதே போல் 100 செட் ஆஃப் அந்த பெரிய செடி மர வகைகளை வளர்த்துட்டா அடுத்த ஒரு 4 மாதத்தில் திருப்பியும் நல்லபடியாக செழிப்பாக அதில் வளரும். அப்படி 3 முறை செய்தாலே அதுபோல பயிர் செய்வதற்கு உதவியாக இருக்காது. அப்படி இருந்த மரம் அடுத்த ஒரு 10 மாதத்துக்குள்ள மீண்டும் நல்லபடியாக சிறப்பான அளவில் பயிர்களை வளர்த்து தரக்கூடிய நிலமாக மாறிடும். இதுக்கு அதுக்கப்புறம் என்ன செய்யலாம், அதில் இலைச்சத்து, தழைச்சத்து, நார் சத்து அப்படின்னு இருக்கிற மாதிரி இல்லை உரங்களே, இயற்கையான உரங்களையே பயன்படுத்தினா அந்த நிலம் மீண்டும் என்ன பண்ணும், மீண்டும் நல்லபடியாக பயிர் செய்வதற்கு ஏற்ற நிலமாக மாறும். அதனால நிலத்துல பயிர் வளரல அப்படின்றதுக்காக ஃபீல் பண்ண வேண்டாம். தெர் ஆர் பாயிண்ட்ஸ் டு பி டேக்கன் இன்டு அக்கவுண்ட். அந்த குறிப்பு மூலமா அந்த நிலத்தை மீண்டும் நல்ல விளை நிலமாக மாற்ற முடியும். இது எல்லாருக்கும் தெரிய விஷயம்தான். ஆனால் இதை கண்டிப்பாக என்ன பண்ணணும், நம்ம பயன்படுத்திக்கணும். அதனால ரொம்ப ரசாயன உரத்தை போட்டு நிலத்தை விளை நிலமாக இருப்பதை விளைச்சலை குறைவாக கொடுக்கக்கூடிய நிலமாக மாற்றுவது தவறு. அது வந்து நம்ம பூமி தாய்க்கு செய்யக்கூடிய ஒரு என்ன பண்ண அவமரியாதை. அப்படின்னு தாயை மரியாதையை நடத்தணும் இல்லையா. அதுக்காக இது போல தழைச்சத்தும் இயற்கை உரங்களை மட்டுமே பயன்படுத்தி பயிர்களை வளர்க்க வேண்டும். அப்படி இருந்தால் பூமி மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த பொல்யூஷன் இருக்க அது வந்து நிச்சயமாக என்ன பண்ணிடலாம், நம்ம தவிர்த்திட முடியும். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குதான். நம்ம ஊரில் இருக்கிற நம்ம விவசாய பெருமக்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். அவங்களும் அந்த மாதிரி நம்ம விவசாய அக்ரிகல்ச்சரல் காலேஜ்லாம் இருக்கும் இல்லையா, அங்கே கேட்டு தெரிஞ்சு இதை பயன்படுத்திக்க முடியும். அதனால என்விரான்மெண்டல் பொல்யூஷன்றது வந்து எல்லா இடத்துலையும் இருக்கு. அதை நம்ம என்ன பண்ணோம், தவிர்க்கணும், சிறப்பாக்கணும். அதுலேருந்து மேல் வந்துடணும். பொல்யூஷன்லேருந்து மேலே வந்து தூய்மையான நிலம், பயிர் பண்ணுவதற்கு ஏற்ற நிலமாக அதை மாற்ற முடியும் அப்படின்னு நம்ம இந்த பதிவை நிறைவு செய்திருக்கிறோம். இதற்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளெல்லாம் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.